மெலிஸ் ரவை வச்சு கிச்சடி பண்ணலாங்களா? அதுக்கு ரவை, வெங்காயம் நீட்டில் வாக்கில் கட் பண்ணது, தக்காளி 1, புதினா, மீல் மேக்கர் சுடு தண்ணியில் போட்டு நல்லா அலசி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு இது அரைக்கிறதுக்கு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம். மிக்சியில் இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு மிளகா உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இது ரொம்ப காரன்றதுனால நான் 3 மிளகா மட்டும் போட்டிருக்கேன். கூட கொஞ்சம் புதினா. இதை கரகரப்பாகவே அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கனமான பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி இந்த தாளிப்பு ஐட்டம் கடலைப்பருப்பு, பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலையை போட்டு தாளிச்சிடுங்க. கடலைப்பருப்பு லேசாக செவந்த உடனே அதில் வெங்காயம் சேர்த்துருங்க. புதினா மீதி இருக்கிறது அதில் போட்டுருங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். அப்புறமா இந்த பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு கரகரப்பாக அரைச்சி வச்சுருக்கிறத அதில் சேர்த்துருங்க. அப்புறம் தக்காளி, மீல் மேக்கர் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதங்கட்டோன்னுட்டுன்னு கிளறி விடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. பக்கத்தில் 1 டம்ளர் நான் ரவை எடுத்தேன். அதனால் 3 டம்ளர் தண்ணி அதில் உப்பு போட்டு கொதிக்க வச்சுட்டேன். இது ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இதெல்லாம் வதங்கி முடிக்கிறதுக்கும் அந்த தண்ணி கொதிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ இப்போ அதை எடுத்து இதில் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்க தொடங்கினதுக்கு அப்புறமா ரவையை அதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க, கட்டி தட்டாமல். போட்டுட்டு இப்போது நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் தூவிடுங்க. அதில் போட்டு மூடி வச்சுடுங்க. ஃபுல் ஸ்லோவில் இப்போது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் இது நல்லா வெந்துடும். கமகமானிட்டுன்னு ரவா கிச்சடி ரெடி ஆகிடும்.